शूरत कुमार योगी राम शूरत कुमार योगी राम शूरत कुमार जय गुरु राया योगी राम शूरत कुमार योगी राम शूरत कुमार योगी राम शूरत कुमार जय गुरु राया ईश्वरो गुरुरात्मैति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। दक्षिणामूर्तिसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। கரத்தினில் விசிறியேந்தி கணக்கிலா அன்பர் உள்ளச் சுரத்தினை தவிர்க்குமா போல் சுழற்றியே வீசி புன்னை மரத்தடி நிழல் தங்கி மண்ணுலகுயிர்களெல்லாம் பரத்தினை சேர உதவும் பகவனாம் யோகி வாழ்க. எங்கெங்கும் திரிந்திடுவான் யாதுமொரு பற்றில்லான் சிங்கம் போல் நடை உடையான் சிவனெனவே வீற்றிருப்பான். அங்கியைப் போல் தூயவனாம் அருணகிரித்தவயோகி எங்களது தலைவனவன் என்றென்றும் வாழியாவே. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வபாபப்ரணாசனம் பிரணாமோ துக்கசமனஹ தம் நமாமி ஹரிம் பரம். சத்குருநாத் மகாராஜ் கி. இந்த உலகத்தில் 3 விஷயங்கள் மிகவும் துர்லபம் அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்கிறார். விவேக சூடாமணி அப்படிங்கிற கிரந்தத்தில் எடுத்ததுமே துர்லபம் த்ரயமேவை தத்து தேவானுகிரக ஹேதுக்கம் மனுஷ்யத்துவம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்ஸ்ரயம். 3 விஷயங்கள் மிகவும் துர்லபம் அப்படிங்கிறார். ஒன்று மனுஷ்யத்துவம், இன்னொன்று முமுக்ஷுத்வம், மூன்றாவது மகாபுருஷ சம்ஸ்ரயம். மனிதனாக பிறத்தல் என்பது வேறு, மனுஷ்யத்துவத்துடன் இருத்தல் என்பது வேறு. ஓரளவுக்கு புண்ணியம் இருந்தால் ஒரு மனுஷ சரீரம் கிடைச்சிடும். ஆனால் மனுஷத்துவமாக ஜீவிக்கிறதுங்கிறது ரொம்ப துர்லபம். அப்படி மனுஷத்துவத்தோட ஜீவிக்கிறதே துர்லபம் அப்படின்னு இருக்கும் பொழுது அதற்கு அடுத்தபடியாக முமுக்ஷுத்துவம் துர்லபம் அப்படிங்கிறார். முமுக்ஷுத்துவம்னா என்ன அப்படின்னா மோட்சத்தில் இச்சை உடையவர்களாக இருத்தல். இன்னும் மனிதர்களாக பிறந்ததனுடைய நோக்கமே மோட்ச பிராப்தி தான். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு சாதிப்பதற்கு இரண்டாவது ஒன்று கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். மோட்சம்தான் மனுஷ ஜீவிதத்தினுடைய லட்சியம். அது மிகவும் துர்லபம் அப்படிங்கிறார். மனுஷத்துவம் முமுக்ஷுத்துவம் இது ரெண்டும் ஒரு ஜீவனுக்கு இருந்தால் கூட இந்த ரெண்டையும் சாதிக்கணும் அல்லது இந்த ரெண்டினுடைய லட்சியமான மோட்சத்தை அடையணும் அப்படின்னு சொன்னால், அந்த மோட்ச பிராப்தி வேணும் என்றால் கண்டிப்பாக ஒரு மகாபுருஷனுடைய சம்ஸ்ரயம், ஒரு மகாபுருஷனுடைய ஆசிரியம் மிக மிக தேவை. இந்த 3 தான் ஒரு வாழ்க்கையில் நம்ம சம்பாதிக்க வேண்டிய அடிப்படை விஷயங்கள். முதல்ல மனுஷத்துவத்தை சம்பாதிக்கணும். அப்புறம் மோட்சத்தில் இச்சை வேணும். நமக்கு எதுக்கெல்லாமோ ஆசைப்படுகிறோம்.
எத்தனை பேருக்கு மோட்சத்தில் ஆசை இருக்கு? அப்பா ராமதாஸ் சுவாமியினுடைய சத்சங்கம் நடந்துட்டுருக்கு. பரம கருணாமூர்த்தி. சம்சார சாகரத்தில் உழன்று கொண்டிருக்கிற ஜீவர்களை எல்லாம் உத்தாரணம் பண்ணுறதுக்காக தான் சாட்சாது பகவானே குரு ரூபேன அவதாரம் பண்ணி வரார். கருணையை தவிர அவளிடத்தில் வேறு என்ன இருக்க முடியும்? அந்த சத்சங்கத்தில் அமர்ந்திருக்கிறவர்களிடத்தில் அவர் கேட்குறார், பப்பா ராமதாஸ், யாருக்காவது இப்போ மோட்சம் போகணுன்னா சொல்லுங்க, நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படிங்கிறார். எல்லாம் பப்பாவனிடத்தில் பக்தி உடையவா தான், சத்சங்கத்தில் நாட்டமுடையவர்கள் தான். அத்தனை பேரும் தலையை தொங்க போட்டுட்டு இருந்தாலே தவிர ஒருத்தர் கூட எழுந்து நின்று எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு தயாரில்லை. கேட்டால் கொடுத்துருவாராண்ணா? கொடுத்துருவார், அதில் என்ன சந்தேகம்? அப்போ மோட்சம்னா என்னமோ ஒரு அரட்டி கொண்டு ஒரு பயம் இருக்குது நமக்கு எல்லாருக்குமே. மோட்சம்னா வீட்டை விட்டுவிடணும், உறவினர்களை விட்டுவிடணும், உத்தியோகத்தை விடணும், பேங்கு பேலன்ஸை விடணும். இதெல்லாம் விடுறதுக்கு தான் மோட்சம் அப்படின்னு பேரானா இல்லை. இன்னும் சில பேருக்கு மோட்சம்னா இறந்து போன பிறகு எங்கேயோ ஒரு உலகத்தில் போய் சொர்க்காதி சுகங்கள் மாதிரி ஏதோ ஒரு சுகத்தை அனுபவிக்கிறது மோட்சம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை. மோட்சம் என்பது, மோட்சங்கிற சப்தத்துக்கே விடுதலை அப்படின்னு தான் அர்த்தம், லிபரேஷன். எதனின்றும் விடுதலை? துக்கத்தினின்றும் விடுதலை, துன்பத்தினின்றும் விடுதலை. இந்த சம்சார சாகரம் அப்படிங்கிறது ஒரே துக்கமயமாக இருக்கு. ஜன்மம் துக்கம், ஜரா துக்கம், ஜாயா துக்கம், புனః சம்சார சாகரம் துக்கம், தஸ்மாது ஜாக்கிரத ஜாக்கிரத. ஆதிசங்கரர் சொல்கிறார், அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கோ, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கோ அப்படிங்கிறார். எதனால்னா ஜன்மம் துக்கம், பிறக்கிறதே துக்கம். ஸ்ரீமத் பாகவதத்தில் 90 அத்தியாயங்கள் பஞ்சாக்னி வித்தியை. ஒரு ஜீவன் எப்படி ஒரு தாயினுடைய கர்ப்பாசயத்தில் என்னென்ன அவஸ்தைகள் படுறது, அப்புறம் எப்படி பிரசவம் ஆகிறது, இந்த விஷயங்களெல்லாம் பற்றி அந்த அத்தியாயங்கள் பாகவதம் வர்ணிக்கிறது. நரகம் அப்படிங்கிறது தனியாக வேற ஒரு உலகமே கிடையாது. 10 மாதம் கர்ப்பவாசங்கிறது நரகம். அதனால தான் கர்ப்பாசயத்தில் இருக்கும்போது குழந்தை இந்த துக்கத்திலிருந்து எனக்கு எப்போ விடுதலை கிடைக்கும்னு கையை கூப்பி கொண்டே இருக்கிறது. பிறந்து வந்துட்டாலாவது துக்கம் போயிடும் அப்படின்னு பார்த்தா இது அதை விட பெரிய நரகமாக இருக்குது வந்து பார்த்தா. அதனால தான் பிறந்த உடனே குழந்தைகள்லாம் வீல்னு கத்த ஆரம்பிக்கிறது. ஜன்மம் துக்கம், பிறக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய. ஒவ்வொரு ஜீவனும் தாயினுடைய கர்ப்பவாசத்தில் இருக்கும்போது எத்தனையோ பிறவிகள், எத்தனையோ சந்தர்ப்பங்கள் பகவான் நமக்கு கொடுத்துருக்கிறான். அதை நம்ம மோட்சத்திற்காக பயன்படுத்தாதனுடைய விளைவு இப்போ இந்த கர்ப்பாசயத்தில் நரகவாதையில் வந்து விழுந்து துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த பிறவியிலையாவது எப்படியாவது மோட்சத்தை அடையணும்னு கர்ப்பத்தில் இருக்கும்போது நினைக்கும். அப்புறம் பிறந்து விழுந்தா பார்க்கறது நம்ம மூஞ்சியே இல்லையா? அப்பா அம்மா எல்லாம் மாயையில் வசப்பட்டு இருக்கிறவாளை பார்த்து பார்த்து அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக மாயைக்கு அடிமைப்பட்டு வந்த விஷயத்தையே மறந்துடுறது. அப்புறம் 80 வயசு 90 வயசு ஆகும்போது மரணம் நெருங்கும் பொழுது தான் மறுபடி ஞாபகமே வரும். எல்லா விதத்திலையும் ஜென்மம் துக்கம். கொஞ்ச நாளைக்கு தான் ஏதோ பிறந்து விழுந்து ஒரு இளமை பருவத்தில் இருக்கிறது மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போதே முன்தலையாக பார்த்து நரைக்கிறது, கண்ணு கொஞ்சம் பஞ்சடைகிறது, காது கேட்க மாட்டேங்கிறது, ஜரா வார்த்தைக்கும் வந்துடுறது, வயோதிகம் வந்துடுறது. காலம் யோசிச்சு பாருங்கள். இப்போ தான் பிறந்தது மாதிரி இருந்து ஓடி ஆடி விளையாடினது மாதிரி இருந்தது, பள்ளிக்கூடத்தில் கொண்டு விட்டது மாதிரி இருந்தது, ஆச்சு கல்யாணம் ஆச்சு, குழந்தை குட்டி பேரக்குட்டியும் ஆச்சு, போகிறதுக்கு வயசாயிடுச்சு. வார்த்தக்கியம் துக்கம். வயோதிகம் அப்படிங்கிறது எல்லா விதத்திலையும் துக்கம். பாலஸ்தாவது கிரீடா சக்தக, தருணஸ்தாவது தருணீ சக்தக, விருத்தஸ்தாவது சிந்தா சக்தக.
வயசாகி போச்சோ இல்லையோ, இப்படி ஆயிடுத்தே நம்ம கதி. பிள்ளைகள் யாரும் மதிக்க மாட்டேங்கிறதா, சொன்னதை கேட்க மாட்டேங்கிறா, உட்காந்துருக்க முடியல, எழுந்திருக்க முடியல, சாப்பிட முடியல, இருக்கிற வியாதியெல்லாம் வந்து நட்பு பாராட்டுறது, யார்கிட்டையும் சௌக்கியமாக இருக்கலான்னு கேட்குறதுக்கு வழியே இல்லை. இப்போ நீளக்க அவள் பட்டியலை ஆரம்பிச்சிருவா என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு. ஜரா துக்கம், இவ்வளவு கஷ்டத்துக்கு இடையில பேசாமல் செத்து போயிடலாமா அப்படின்னா, ஜாயா துக்கம், மரணம்ங்கிறது அதை விட பெரிய துக்கம். மரண வேதனை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? சரீரம் முழுக்க வியாபிச்சிருக்கிற அந்த பிராணன் அப்படியே உறிஞ்சி எடுக்கப்பட்டு வெளியே தள்ளும் போது இருக்கிற வலி இருக்கே. சின்ன குழந்தையா இருந்தால் வீல்னு கத்தவாவது செய்யலாம், வயசான சமயத்தில் கத்துறதுக்கு கூட உடம்புல என்ன இருக்காது, தெம்பு இருக்காது. அதனால ஜாயா துக்கம், செத்து போயிடலானாக்கா அது அதை விட பெரிய துக்கம். சரி, அதோட கதை முடிஞ்சுதானா? இல்லை, புனக புனக புனக, மறுபடியும் பிறவி, மறுபடியும் வார்த்தக்கியம், மறுபடியும் மரணம். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். இதுக்கு அவசானமே இல்லையா அப்படின்னா, இதுக்கு எல்லையே இல்லையான்னா நிச்சயமா இருக்கு, நிச்சயமா இருக்கு. ஆனால் என்ன காரணத்தினாலேயோ இந்த விளையாட்டு நமக்கு போதும்னு தோண மாட்டேங்கிறது. என்ன விளையாட்டுனா, மறுபடியும் மறுபடியும் பிறக்கிறது, மறுபடியும் மறுபடியும் இறக்கிறது. இது என்ன உலக இயற்கை அப்படின்னா பெரியவர் மகாத்மாக்கள்லாம் ஆச்சரியப்படுகிறார். இவ்வளவு கஷ்டம், யாரை பார்த்தாலும் அவளுக்கு உலக வாழ்க்கையில் இருக்கிற துன்பத்தை பற்றியும் வியாதியை பற்றியும் கஷ்டங்களை பற்றியும் நஷ்டங்களை பற்றியும் தான் பேசுகிறா. பேசாமல் இதிலிருந்து விடுதலை அடைஞ்சிட வேண்டியதானே, அதுக்கு யாரும் தயாரில்லை. பப்பா ராமதாசாமி கேட்டது மாதிரி அந்த மோட்சம் அப்படிங்கிறது அதில் என்னமோ ஒரு பயம் நமக்கு இருக்குது. அதனால் இந்த மோட்சம் அப்படிங்கிறது இறந்து போன பிறகு எங்கேயோ ஒரு உலகத்தில் போய் என்னத்தையோ அனுபவிக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. மோட்சம் என்பது இந்த உலகத்தில் இப்பொழுதே இந்த க்ஷணத்திலேயே துன்பத்தினின்றும் நிரந்தரமான விடுதலை அடைகிறது தான் மோட்சம். துக்க நிவர்த்தி, அதுதான் மோட்சம். யாருக்கு வேண்டாம் துக்க நிவர்த்தி? இன்றைக்கி கோவிலெல்லாம் விளக்கெறிகிறது அப்படின்னா, கோவிலில் பகவானுக்கு அர்ச்சனை தட்டெல்லாம் கிடைக்கிறதுனாலே வாழ்க்கையில் துக்கம் இருக்கிறதுனால தான். யாருக்கும் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்லைன்னு வச்சுக்கோ. எத்தனை பேர் கோவிலுக்கு போவா, எத்தனை பேர் அர்ச்சனை தட்டை எடுத்துகிட்டு போவா? துக்க நிவர்த்தி நமக்கு எல்லாருக்கும் வேணும். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்முடைய இயல்பு துக்கப்பட்டு கொண்டு இருப்பது அல்ல. அது நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் துக்கம் நம்மளை பிடிக்க மாட்டேங்கிறது நமக்கு யாருக்குமே. நம்முடைய இயல்பே சுகஸ்வரூபம் தான். வேதம் சொல்றது ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜானாத். ஹே மனுஷா, நீ எங்கிருந்து வந்திருக்கிற தெரியுமா? ஆனந்தத்தினிடத்திலிருந்து வந்திருக்கிறாய். ஆனந்தத்தினிடத்திலிருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம்னா நம்ம எப்படி இருக்கணும்? சர்க்கரையினால் ஒரு பலகாரம் பண்ணினோன்னு வச்சுங்கோ, அது எப்படி இருக்கும்? ஏன்? சர்க்கரையினுடைய சுபாவம் இனிப்பு, அதை கொண்டு என்ன பலகாரம் பண்டம் செய்தாலும் அது இனிக்கும். அப்போ ஆனந்தத்தினுடைய ஆனந்தம் தான் நம்முடைய சுபாவமாக இருந்தால் நம்ம எப்படி இருக்கணும்? ஆனந்தமாக இருக்கணும். ஆனந்த குருகுலத்துக்கு வந்த பிறகும் கூட ஆனந்தமாக இல்லைன்னாக்கா அப்புறம் இங்கே பாரு, வேறு இடமே கிடையாது. இதை விட சில பேரை டாக்டர் கைவிட்ட கேஸுன்னு சொல்லுவா இல்லையா, அது மாதிரி ஆனந்த குருகுலத்துக்கு வந்த பிறகும் இங்கே வந்து துக்கத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தா, நினச்சிக்கிட்டு இருந்தா, கடவுள் கைவிட்ட கேஸு தான், வேறு இடமே கிடையாது. அதனால் யார் எப்போ எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் அடுத்தபடி யாரிடத்திலிருந்து என்ன பதில் வர்றதோ தெரியாது. ஆனந்த குருகுலத்தை சார்ந்தவர்களிடத்திலிருந்து வர வேண்டிய பதில் ஆனந்தமாக இருக்கேன், ஆனந்தமாக இருக்கேன். 10 பேர்கிட்ட இப்படி சொன்னாலே நம்ம துக்கமெல்லாம் என்ன ஆகிடும்? துக்கத்தை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தால் என்னமோ துக்கத்தில் தான் நம்ம வாழ்க்கை ஓடிட்டுருக்கு அப்படின்னு தோணும். ஆனந்தத்தை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தோன்னா துக்கம்னு ஒன்று உண்டுங்கிறதே மறந்து போய்டும் நமக்கு. யாராவது ஞாபகப்படுத்தினா தான் உண்டு. அப்போ இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமானது.
எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நம்முடைய சாமர்த்தியத்தினால் அடைய மற்ற 2 புருஷார்த்தமும் மனுஷத்துவம் முமுட்சுத்துவம் அப்படிங்கிறது நம்முடைய பிரயத்தனத்தினால சாதிக்க முடியும். அதிக அளவு தான தர்மங்கள் புண்ணிய கர்மங்கள் பண்ணினா மனுஷ ஜென்மா கிடைச்சிடும். ஒரு கால் உலகத் துன்பங்களில் ஒரு சலிப்பு ஏற்பட்டு மோட்சத்தில் இச்சை உண்டானாலும் உண்டாகலாம். ரொம்ப ரேயர் தான் அது. மனுஷியானாம் சகசிரேஷு அப்படின்னு பகவான் கீதையிலே சொல்கிறார். 1000 ஒருத்தருக்கு தான் அந்த சிந்தனை வரும். அஃப்கோர்ஸ் அப்படியும் கூட வந்துவிடலாம். அதுவும் மனுஷ பிரயத்தனத்தினால சாத்தியம். அந்த 3வது விஷயம் இருக்கே, மகாபுருஷ சம்ஸ்ரயம், ஒரு குருவனுடைய ஆசிரியம் அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் அல்ல. நமக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, நம்மக்கிட்ட மனுஷத்துவம் இருக்கோ இல்லையோ தெரியாது, மோட்சத்தில் ஒன்றும் அப்படி அதியான ஆசை நமக்கு கிடையாது. ஆனாலும் யார் கிடைச்சிருக்கா? குரு கிடைச்சிருக்கார். இப்போ ஏற்பட்ட கருணை. ஏன்னா நாம் தகுதியை அடைஞ்சி அப்புறம் இவாளுக்கு மோட்சத்தை கொடுக்கலான் இருந்தால் ஈஸ்வரன் கடவுள் வேணா அப்படி இருப்பார். ஆனால் குருவால் இருக்க முடியாது. கடவுள் இருப்பார், அவனுக்கு பக்குவம் வரட்டும், நம்ம அவனுக்கு அனுகிரகம் பண்ணலாம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் கல்கட்டா காளியினிடத்தில் பேசினார் அப்படின்னு சொன்னால், காளியினுடைய மடியில் உட்கார்ந்துருந்தார் அப்படின்னா அவருக்கு அப்பேற்பட்ட பரிபக்குவம் இருந்தது. காமகாஞ்சனம் லவலேசமும் இல்லாத ஒரு ஜீவனாக இருந்தார் அவர். அப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தவான். அந்த பரிசுத்தவானாக இருந்ததுனால அவருக்கு கடவுள் தெய்வி கிடைச்சா, அம்பாள் கிடைச்சாள். ஈஸ்வரன் எப்பவுமே அப்படிதான். காமக்ரோதத்தோடு கூட எந்த ஈஸ்வரனும் எந்த ஜீவனையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ ஈஸ்வரனிடத்தில் போகணுன்னா அப்பேற்பட்ட பரிபக்குவம் வேணும். என்னைக்கு நாம் அந்த பரிபாகத்தை அடைஞ்சு இறைவனிடத்தில் போகிறது சாத்தியமே இல்லை. ஆனால் அந்த பரிபக்குவத்தை கொடுக்கறதுக்காகவே அதே ஈஸ்வரனே குரு ரூபேண வரார். ஈஸ்வரோ குருராத்மைதி மூர்த்தி பேத விபாகினக. அதே ஈஸ்வரன் தான் குரு ரூபத்தில் இந்த காமக்ரோதாதி விஷயங்களில் லோக சம்சார விஷயங்களில் உழன்று கொண்டிருக்கிற ஜீவனை பரிசுத்தப்படுத்தி இறைவனுடைய மடியில் கொண்டு போய் உட்கார வைக்கிறார். சாதாரணமாக சொல்கிறது உண்டு, ஈஸ்வரன் அப்படிங்கிறது அப்பா மாதிரி, குருங்கிறது அம்மா மாதிரி. அது என்ன அப்பா மாதிரி அம்மா மாதிரி? அப்பா மாடல் அம்மா மாடல். அப்பா மாடல் என்ன அப்படின்னா, எந்த தகப்பனும் ஒரு குழந்தை மலமூத்திரத்தில் உழன்று கொண்டிருக்கும் பொழுது எடுத்து வச்சு கொஞ்சுவனா? நிச்சயமாக மாட்டான், கொஞ்சவே மாட்டான். மனைவியை கூப்பிட்டு குழந்தை மலமூத்திரத்தில் இருக்குது, அதை கழுவி சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அம்மாவுக்கு இதை கேட்டாலே தாங்காது. அடுக்கலையில் என்ன வேலை செய்துட்டு இருந்தாலும் குழந்தை மலமூத்திரத்தில் உழன்று கொண்டிருக்குன்னா அம்மாவால் தாங்காது. அடுத்த க்ஷணம் இருக்கிற வேலையை அப்படியே போட்டுட்டு ஓடி அந்த குழந்தைய எடுத்து சுத்தப்படுத்தி அதை அலங்காரம் பண்ணி அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு தகப்பனார் இடத்துல கொண்டு கொடுத்தா அப்போ மட்டும் அவர் என்ன பண்ணுவார்? என் செல்லக்குட்டி இல்லை அப்படின்னு மடியில் வச்சு கொஞ்சுவார். அதே மாதிரி ஒரு ஜீவன் காமக்ரோதாதி விஷயங்களில் உழன்று கொண்டிருக்கின்ற பொழுது, சம்சார சாகரத்தில் மயங்கி அறியாமையில் உழன்று கொண்டிருக்கின்ற பொழுது எந்த ஈஸ்வரனும் திரும்பி பார்க்க மாட்டான். அவன் பரிபக்குவம் வரட்டும். ஆனால் அவன் பரிபக்குவம் அடைகிறதுக்கான சூழல் உலக வாழ்க்கையில் நிறைய கொடுப்பான். நாம தான் அதெல்லாம் நிமிஷத்துக்கு நிமிஷம் அதை தட்டி விலக்கி விட்டுடுவோம். நாம் உலக வாழ்க்கையில் துன்பம் எதுக்கு அப்படின்னா நம்மளை பியூரிஃபை பண்ணுறதுக்காக தான், நம்மளை சுத்தப்படுத்துறதுக்காக தான். ஆனால் துன்பம் வந்த உடனே அந்த துன்பத்தினின்றும் என்ன ஒரு பாடத்தை படித்து கொண்டு நாம் தூய்மை அடையணுமோ அதை விட்டுட்டு அந்த துன்பம் நீங்கணும் சொல்லிட்டு ஆனந்த குருகுலத்துக்கு அர்ச்சனை எடுத்துகிட்டு வருவோம், அல்லது கோயிலுக்கு போவோம். நம்ம வழிபடுகின்ற தெய்வங்களில் ஒரு சுவாமிக்கு விக்னேஸ்வரன்னு பேர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, விக்னங்களுக்கு ஈஸ்வரன், தலைவன்.
அப்படின்னா விக்னங்கள் யார் கையில் தான் இருக்குது? யாருடைய கஸ்டடியில் தான் இருக்குது? அவங்க கையில் தான் இருக்குது. இப்போ நமக்கு விக்னம் வந்திருக்குன்னாக்கா கரெக்டு சென்ஸில் நம்ம எடுக்கணும்னா அந்த விக்னத்தை எப்படி எடுக்கணும்? ஒரு விக்னம், ஒரு தடை அல்லது ஒரு பிரச்சனை, ஒரு துன்பம் நம்ம இடத்துல வந்திருக்கு அப்படின்னா யார் வந்திருக்கான்னு நினைக்கணும்? இறைவனே வந்திருக்கான்னு நினைக்கணும். ஈஸ்வரன் தான் அந்த துன்பத்தினுடைய வடிவில் வந்திருக்கான். எதுக்கு அப்படின்னா நம்மளை பியூரிஃபை பண்ணணும்னு சொல்லி ஈஸ்வரன் சங்கல்பம் பண்ணிட்டான். அதனால் ஒன்று சொல்கிறேன், தயவுசெய்து பயந்து ஓடிடக்கூடாது. என்ன சத்தியம் அப்படின்னா, யாருடைய வாழ்க்கையில் தொடர்ந்து துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் அடி மேலே அடி விழறதோ அவள் பாக்கியவான்கள். அவளுக்கு ஈஸ்வரனுடைய கடாட்சம் அவள் மேலே விழுந்துடுத்துன்னு அர்த்தம். க்ஷிப்ரம்பவதி தர்மாத்மா சஸ்வ சாந்திம் நிகச்சதி. வெகு சீக்கிரத்தில் அவர்களை தூய்மைப்படுத்தி பகவான் என்ன பண்ணுவானா தன்னுடைய திருவடியில் சேர்த்துப்பான். யார் எந்த குழந்தை தனக்கு வேணும்னு பகவான் சங்கல்பம் பண்ணுறானோ, குருநாதர் சங்கல்பம் பண்ணுறாரோ, அந்த குழந்தைக்கு தான் இதெல்லாம் சாத்தியம். ஒரு பக்தருடைய கடிதம் சுவாமிக்கு வர்றது, தேவகி அம்மாட்ட கொடுத்து அந்த கடிதத்தை படிக்க சொல்கிறாங்க சுவாமிஜி. 4 வரி படித்ததுமே தேவகி அம்மானால் படிக்க முடியல. தொண்டையில் அந்த துன்பம், அந்த கடிதத்தில் இருக்கிற விஷயங்கள் அவங்களுடைய அந்த துக்கத்தை அப்படியே தூண்டி விடுறது, அப்படியே கண்ணீர் வர்றது கண்களில் இருந்து. கடிதத்தை தூக்கி போட்டுட்டு படிக்கிறத நிறுத்திட்டு சுவாமி இடத்துல, பகவான் ஒருத்தர் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டமா, ஏன் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு கேட்குறாங்க. சுவாமி அந்த வாசலில் கால் துடைக்கிறதுக்காக ஒரு கோணிப்பை மடித்து போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு தேவகி அதில் என்ன எழுதியிருக்கு படிக்கலாம் அப்படிங்கிற. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, கல் குருணை நீக்கப்பட்ட நம்பர் 1 நயம் அரிசி. இதுக்காக தாமா பகவான் ஒருத்தர் வாழ்க்கையில் கஷ்டம் கொடுக்குறாரு அப்படிங்கிறார் சுவாமி. எனவே துன்பங்கள் நம்மளை எத்தனையோ துன்பங்களை நம்ம கடந்து வந்திருக்கோம். என்னாச்சு? இருக்க தானே இருக்கிறோம், தலைவனும் போகலையே, இருக்கு. அப்படின்னா எதுக்கு அப்படின்னு சொன்னால், அதை ஒரு வாய்ப்பாக, ஒரு படிக்கல்லாக பயன்படுத்தி கொண்டு நம்ம முன்னேற வேண்டும். வாழ்க்கையில் நம்மை புதுப்பித்து கொள்ள வேண்டும், நம்மை புனிதப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்காகத்தான். அப்போ அப்பேற்பட்ட ஒரு ஜீவிதம் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட சம்சார துக்கம் அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய மனதினுடைய கற்பனை தான். மேலும் அவ்வாறு அனுபவங்கள் நம்மை தூய்மைப்படுத்துவதற்காகத்தான் என்பதை தெரிந்து கொண்டு, வாழ்க்கையினுடைய பரமமான லட்சியம் இந்த துன்பத்தினின்றும் நிரந்தரமாக விடுதலை அடைவதுதான் என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு க்ஷணமும் அதற்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டு செலுத்த வேணும் அப்படிங்கிறது. இப்போ ஏற்பட்ட ஒரு குருநாதர் கிடைச்சும் கூட மோட்சத்தில் நமக்கு இச்சை வரலை, துக்கத்தினின்றும் விடுதலை அடைவதற்கு நமக்கு ஆசை வரலை அப்படின்னு சொன்னால் எந்த ஜென்மத்திலும் இல்லை. இப்பிறவி தப்புகில் எப்பிறவி வாய்க்குமோ. அடுத்த ஜென்மம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. தாகிச்சு தாகிச்சு கிட்டிய ஜென்மம் எத்தனையோ பேர். இன்னைக்கு இப்போ உட்கார்ந்துருக்கிறோமே, ஒரு மனுஷரி ஜென்மம் எடுத்து இந்த பிறவிக்காக கோடிக்கணக்கான ஜென்மங்கள் நாம் தபஸ் பண்ணினதனுடைய விளைவு இன்னைக்கு இந்த ஜென்மா நமக்கு கிடைச்சிருக்கு. எப்போவுமே மனுஷாளுக்கு ஒரு சுபாவம் உண்டு, ஆசைப்பட்டது கையில் கிடைக்கிறது வரைக்கும் தான் அது ப்ரெஷியஸ், அது ரொம்ப உயர்வானது. ஒரு விளையாட்டு பொம்மைக்காக குழந்தை அவ்வளவு அடம் பிடிக்கும், வாங்கி கையில் கொடுத்தா 10 நிமிஷத்தில் கை வேற கால் வேற ஆக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்கும். அதே மாதிரி இந்த பிறவிக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஜென்மா எடுத்து வந்திருக்கிறோம். ஆனால் இப்போ எனக்கு நம்ம அந்த ஜென்மத்தினுடைய பிராதானியம், முக்கியத்துவம் என்னங்கிறது நமக்கு தெரியல. அதுலேயும் மகாபுருஷனுடைய சம்சயம் கிடைச்சும் அது சாத்தியமில்லை அப்படின்னு சொன்னால் வேறு எப்பொழுதும் இப்போது இல்லையேல் எப்போதும் இல்லை. அதனால் நமக்கெல்லாம் ஒரு பொறுப்புணர்வு வேணும், ஒரு நிகா, ஒரு ஜாக்கிரதை வேணும். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இதுக்கு வீடு விட வேண்டிய அவசியம் இல்லை, உறவுகளில் விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சந்நியாசம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, காட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. பேங்க் பேலன்ஸ்லாம் இன்னும் வேணால் கொஞ்சம் கூட சேர்த்து போடுங்கோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னா, அதுக்கு மேலே எல்லாம் இருக்கக்கூடிய பற்றுதல்ல இருந்து வெளிவரணும். இது துக்கத்துக்கு எல்லாம் துக்கம் வேண்டாம்னு நினைக்கிறோமே தவிர,
நம்ம சேர்த்து வச்சிருக்கிறது எல்லாமே துக்கத்துக்கு காரணமான விஷயங்கள், துக்கத்துக்கு காரணமான விஷயங்கள். அப்போ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பற்றுதலை விடணும். அந்த பற்றுதல் விடணும் அப்படின்னு சொன்னால், பற்றி கொண்டேன் உந்தன் பாதங்களை இனி விட்டிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி குருநாதருடைய திருவடியை இறுக பற்றி கொள்ள வேண்டும். அதுதான் ஆசிரியம், அதுதான் கதி. அதற்கு அந்நியமாக ஒரு கதி மனுஷ ஜீவிதத்தில் இல்லை, 14 லோகத்திலையும் கிடையாது. ஈவன் இந்திரன் முதற்கொண்டு சொர்க்கலோகவாசிகளான தேவர்கள் கூட மோட்சம் வேணும் அப்படின்னு நினச்சானா அவள் இந்த பாரத தேசத்தில், இந்த பூமியில், அதுலேயும் குறிப்பாக பாரத தேசத்தில் ஒரு குருவனுடைய திருவடியை பற்றி பிடித்தால் ஒழிய அது சாத்தியமே இல்லை. அப்பேற்பட்ட குருவனுடைய பிராதானியத்தை பற்றி ஆதிசங்கரர் ரொம்ப அழகான ஒரு கிருதி. இந்த மாதிரிப்பட்ட அருளாளர்களுடைய பாடல்கள் எல்லாம் வாழ்க்கையில் இன்றைக்கி இதெல்லாம் மறைஞ்சு போயிட்டுருக்கு. அதனால் குருவனுடைய திருவடியினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஒரு ஷட்கம் 8 பாடல்கள், அந்த பாடல்களுடைய பதிவு தான் உங்கள் கையில் இருக்குது. முதல்ல ஒரு தடவை அதை படிச்சிடலாம். படிச்சுட்டு ஓரிரண்டு நம்ம கால அவகாசத்தை பொறுத்து ஒரு பாடல் 2 பாடலுக்கு நமக்கு அதுக்கு விளக்கம் பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் மகாராஜ் கி. ஷரீரம் சுரூபம் ததா வா கலத்ரம் யசச்சாரு சித்ரம் தனம் மேருதுல்யம் மனஸ்சேன்ன லக்னம் குரோரங்கிரிபத்மே ததகிம் 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 கலத்ரம் தனம் புத்திர பௌத்ராதி சர்வம் கிருஹம் பாந்தவா சர்வமேதத்தி ஜாதம் மனஸ்சேன்ன லக்னம் குரோரங்கிரிபத்மே ததகிம் 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 ஷடங்காதிவேதோ முகே சாஸ்திர வித்யா கவித்யாதிகத்யம் சுபத்யம் கரோதி மனஸ்சேன்ன லக்னம் குரோரங்கிரிபத்மே ததகிம் 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 தத விதேசேஷு மான்ய ஸ்வதேஷு தன்ய சதாச்சார விருத்தேஷு மத்தோ ந சான்ய மனஸ்சேன்ன லக்னம் குரோரங்கிரிபத்மே ததகிம் 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 க்ஷமாமண்டலே பூப பூபால விருந்தை சதா சேவிதம் யஸ்ய பாதாரவிந்தம் மனஸ்சேன்ன லக்னம் குரோரங்கிரிபத்மே ததகிம் 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 க்ஷமாமண்ட யசோ மே கதம் திக்ஷு தான பிரதாபாத் ஜகத்வஸ்து சர்வம் கரேயத் பிரசாதாத்
मनश्चेन्न लग्नं गुरोरङ्घ्रिपद्मे तदकिं न भोगे न योगे न वाजिराजौ न कान्तामुखे नैव वित्तेषु चित्तम् मनश्चेन्न लग्नं गुरोरङ्घ्रिपद्मे तदकिं अरण्येन वा स्वस्य गेहेन कार्ये न देहे मनो वर्तते मे त्वनर्के मनश्चेन्न लग्नं गुरोरङ्घ्रिपद्मे तदकिं இது பலஸ்ருதி கடைசியில் இருக்கிறது. பாடல் இதோடு முடிகிறது, அதையும் படிச்சிடலாம். கொரோரஷ்டகம் யஃப் படேத் புண்ணியதேஹி யதிர்பூபதிர்பிரம்மச்சாரி ச கேஹி लभेत् वाञ्छितार्थं पदं ब्रह्म संज्ञम् गुरोरुक्तवाक्ये मनो यस्य लग्नम् गुरोरुक्तवाक्ये मनो यस्य लग्नम् ஷரீரம் சுரூபம் ததாவா கலத்திரம். நான் ரொம்ப அழகானவன், ரொம்ப அழகாக இருக்கிறேன், என்னுடைய சரீரம் ரொம்ப திடகாத்திரமானதாக இருக்கு. ததாவா கலத்திரம், கலத்திரம்னா மனைவின்னு அர்த்தம். அதே மாதிரி அழகான திடகாத்திரமான மனைவி எனக்கு இருக்கா. யசஸ்சாரு சித்திரம், நிலையான யசஸ் புகழ் எனக்கு இருக்கு. அதி ஆச்சரியமான புகழுக்குரியவனாக நான் இருக்கிறேன். மேரு துல்லியம் தனம், எங்கிட்ட எவ்வளோ தெரியுமா தனம் இருக்கு? மேருமலைக்கு நிகரான தனம் எங்கிட்ட இருக்கு, செல்வம் இருக்கு, அவ்வளவு செல்வம் இருக்கு. சங்கரர் கேட்கிறார், ததக்கிம் 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 ததக்கிம், என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம். சாதாரணமாக சம்ஸ்கிருத கவிதைகளில் வார்த்தைகளை ரொம்ப நிதானமாக சுதாரித்து பயன்படுத்தக்கூடியவர் சங்கரர். அவருடைய கிருதிகளெல்லாம் பார்த்தா தெரியும். இந்த ஒரு வார்த்தையை 4 தடவை ஒரே வரியில் போட்டிருக்கார். ததக்கிம் 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 ததக்கிம். நான் ரொம்ப அழகானவன், திடகாத்திரமானவன். ததக்கிம், என்ன பிரயோஜனம். ததாவா கலத்திரம், என்னுடைய மனைவியும் அதே மாதிரி, என்ன பிரயோஜனம். யசஸ்சாரு சித்திரம், நிலையான புகழ் எனக்கு இருக்கு. வாட் இஸ் த யூஸ். யசஸ்சாரு சித்திரம், தனம் மேரு துல்லியம், 10 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு செல்வம், சொத்து எங்கிட்ட இருக்கு. ததக்கிம், என்ன பிரயோஜனம். இதெல்லாம் எப்போ பயனுள்ளதாக ஆகும் அப்படின்னா, அல்லது இதற்கெல்லாம் எப்போ அர்த்தம் உண்டாகும் அப்படின்னா, குரோரங்கிரி பத்மே மனஸ்சே ந லக்னம். குருநாதனுடைய திருவடியில் உன்னுடைய மனதில் திருவடியில் மனது செல்லவில்லை, ஆனால் திருவடியில் மனதை செலுத்தவில்லை என்றால், குருநாதனுடைய திருவடியை சிந்திக்கவில்லை என்றால், ததக்கிம் ததக்கிம், என்ன பிரயோஜனம். என்ன இருந்தும் குருநாதனுடைய திருவடியில் மனம் செல்லவில்லை என்றால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா இதெல்லாம் இருக்கிறவாள நம்ம உலகத்தில் பார்க்குறோம். நல்ல திடகாத்திரமான அழகான சரீரம், அழகான மனைவி, மேருமலைக்கு துல்லியமான தனம், பெரிய புகழ், இதெல்லாம் உடையவாள பார்க்குறோம்.
அவளை யாரையாவது தனிப்பட்ட முறையில் வெளியில் அவள் இதெல்லாம் பெருமையாக காட்டிப்பாளே தவிர இந்த விஷயங்கள் எல்லாம் தன்னளவில் உள்ளூர அவர்களுக்கு எதை கொடுக்கும் அப்படின்னா துக்கத்தை தான் கொடுக்கும். திடகாத்திரமான சரீரம் அழகு. சாஸ்திரம் சொல்கிறது ஆரோக்கிய ரோக பயம். இந்த ஆரோக்கியமாக இருக்கிறவெல்லாம் சந்தோஷமாக இருக்கான்னு நினைக்காதீங்க. ஏன்னா ரோகிகளாவது ஓரளவுக்கு சந்தோஷம். ஏன்னா நம்ம வாழ்க்கை இப்படி தான் ஆகிப்போச்சு, இனிமேல் டயபெட்டிஸோடு தான் வாழ்ந்தாகணுங்கிற நிலைக்கு வந்துடுவா. இந்த ஆரோக்கியமாக இருக்கவா பாருங்கள், அவளுக்கு எப்போ வியாதி டயபெட்டிஸ் எப்போ வந்துருமோ அடிக்கடி டெஸ்ட் பண்ணுறவா. சுகர் பேஷண்ட்டை காட்டிலும் சுகர் இல்லாதவா தான் அடிக்கடி டெஸ்ட் பண்ணுறவாளாக இருப்பாள். ஏன்னா வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அவளுக்கு அதனால் ஆரோக்கியத்தினால் அவர்கள் சந்தோஷத்தை அடைவார்கள்னா கிடையாது. தனம், பெரிய கோடீஸ்வரனாக இருப்பா, நாளைக்கு தெருவில் நிற்பா. எந்த சமயம் அது கையை விட்டு போகும்னு தெரியாது. எனவே இந்த விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை, சந்தோஷத்தை, நிறைவை, திருப்தியை கொடுக்காது. இதெல்லாம் நிறைவையும் திருப்தியையும் கொடுக்கணும்னா அவளுக்கு என்ன வேணும் அப்படின்னா குரோரங்கிரி பத்மே மனச்சேன்ன லக்னம். குருநாதனுடைய திருவடியில் அவர்களுடைய மனம் செல்லவில்லையானால் இது எல்லாமே அவர்களுக்கு பெரிய சுமையாகவும் துக்கமாகவும் தான் இருக்கும். குருநாதனுடைய திருவடியில் வந்துட்டால் மட்டும் இது எப்படி சுகத்தை தரும் அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் என்னுடையது அப்படிங்கிற புத்தியை அவர் என்ன பண்ணிடுவார், எடுத்துடுவார். குருவனுடைய வேலையே முதல்ல நம்மளை கொல்றது தான் வேலை. யாராவது பிழைச்சி போகணும்னு குருகிட்ட வரவே வராதிங்க. நிச்சயமாக அவர் கொல்லாமல் விடவே மாட்டார். சுவாமி ராம்தாஸ் கில்டு திஸ் பெக்கர் அப்படிங்கிறார். ஒரு குருவுக்கு வேலையே நம்மளை முதல்ல கொல்றதான். கொல்றதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நம்மிடத்தில் இருக்கிற அகங்காரத்தை என்ன பண்ணுறது, கொல்றது. அதானே இப்போ இது எல்லாத்துக்கும் நான் அழகுடையவன், நான் பொருளுடையவன், நான் புகழுக்குரியவன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் பின்னால் என்ன இருக்குது? ஈகோ இருக்குது, அகங்காரம் இருக்குது. இதை கொன்னுடுவார். இதை கொன்ன பிறகு அதே அழகு இருக்கும், அதே மனைவி இருப்பா, அதே தனம் இருக்கும், அதே புகழ் இருக்கும். ஆனால் முதல்ல இருந்தது மாதிரி துக்கம் மட்டும் இருக்காது. ஏன்னா அந்த துக்கம் அகங்காரத்தினால அந்த துக்கம் இருந்தது. அதனால் அந்த துக்கத்தில் இருந்து அவர் என்ன பண்ணிடுவார், நம்மளை விடுதலை. குருநாதருடைய வேலையே அதுதான். தீக்குச்சிக்கும் தீப்பெட்டிக்கும் ஒரு கான்வர்சேஷன். தீப்பெட்டியும் தீக்குச்சியும் பேசுமான்னு நினைக்காதீங்க, கதை தான். ஒரு கான்வர்சேஷன், ஒரு உரையாடல் நடக்கிறது. தீப்பெட்டியை பார்த்து தீக்குச்சி கேட்குறது, ஆமாம் நம்ம 2 பேரும் தான் உரசிக்கிறோம், நீ இருக்கிறபடியே இருக்கிற, நான் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போகிறேனே, இதுக்கு என்ன காரணம்? உடனே அதுவும் ஆமாம் இல்லை அப்படின்னு அதுவும் உட்காந்து யோசிக்க ஆரம்பித்தது. திடீர் இப்போ தான் தெரிஞ்சது நீ ஏன் அழிஞ்சு போகிற அப்படின்னு சொல்லி. அது தீக்குச்சினுடைய மேலேருந்து கீழே வரைக்கும் ஒன்று கூர்ந்து கவனிச்சுட்டு சொல்லி, எனக்கு தெரிஞ்சு போச்ச விஷயம். ஐயோ சொல்லு என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொன்னதுமே தீப்பெட்டி சொல்லிச்சுது, வேறு ஒன்றும் இல்லை, உன் தலையில் கொஞ்சம் கனம் இருக்குது, அதான் காரணம், அதனால தான் நீ அழிஞ்சு போகிற. அப்போ அழிவுக்கு காரணம் எது அப்படின்னு கேட்டால் தலக்கணம் தான். அப்போ அதில் இருந்து நம்மளை குருநாதருக்கு நமக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டால், நம்ம இடத்துல இருக்கிற தலக்கணத்தை இறக்கி வைக்கிறது. அந்த சுமை நமக்கு சுகமாக இருக்குது. தலையில் அகங்காரம் பிடிச்சு அலையிறத சுகம்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதை இறக்கி வச்சு பார்த்த பிறகு தான் தெரியும் அதில் என்ன சுகம் இருக்குங்கிறது. ஏன்னா அவள் இறக்கி வச்சு பார்த்தவா. அதனால் நம்மெல்லாம் வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருப்பவர்களே உள்ளே வாருங்கள். அதுக்கு அர்த்தம் வேறு என்னமோ கிடையாது, அங்கே போகணுன்னு அர்த்தம் கிடையாது. இதுதான் அர்த்தம். இந்த அகங்காரங்கிற சுமையை சுமந்துக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் உள்ளுக்குள்ளே குருநாதனுக்குள்ளே வந்தோம்னா அதில் இருக்கிற சுகம் என்னங்கிறது தெரியும். அதனால் இந்த முதல் பாடனுடைய சாரம் ரொம்ப விரிவான வியாக்கியானம் இதுக்கு பெரியவாள்லாம் பண்ணியிருக்கா. முடிஞ்ச அளவு நமக்கு ரொம்ப சுருக்கமாக இதை பார்த்துட்டு போவோம். இன்னொரு சந்தர்ப்பம் வேணால் பார்க்கலாம். ஷரீரம் ஸ்வரூபம் ததவா கலத்திரம். இந்த என்னென்ன பெருமைகள் நமக்கு இருக்கிறதா நம்ம இருக்கிறோமோ, இந்த பெருமையெல்லாம் எப்போ அர்த்தமுடையதாக பயனுள்ளதாக ஆகும்னு சொன்னால் குரோரங்கிரி பத்மே மனச்சேன்ன லக்னம். எப்போ குருநாதனுடைய திருவடியில் நம்முடைய மனம் 2 கலந்து விடுகிறதோ அப்போ இதனால் இருக்கக்கூடிய துன்பங்களினின்றும் நம்ம விடுபடலாம். யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். திருவள்ளுவர் நம்ம எல்லாரும் ஐயன் திருவள்ளுவர் அப்படிங்கிறோம், எல்லாம் பெருமையாக போட்டுறோம். ஏதோ ஒரு குறள் நம்ம வாழ்க்கையில் ஆதர்சமாக எடுத்துட்டாலே போகிறோம். அவர் சொல்கிறார், எந்தெந்த விஷயங்களிலிருந்து நீ விலகி இருக்கிறாயோ
அந்தந்த விஷயங்களினால் வருகின்ற துன்பங்களிலிருந்து விலகி இருக்கிறாய்ன்னு அர்த்தம். அப்போ நம்ம எந்தெந்த விஷயங்களை கூடுதலாக சார்ந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு துக்கங்களை சார்ந்திருக்கிறோன்னு அர்த்தம். இதெல்லாம் சார்ந்திருக்கிறது எதுக்குன்னா, இதெல்லாம் இருந்தால் சுகமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நம்ம சார்ந்திருக்கிறோம். திருவள்ளுவர் சொல்கிறார், இனி எந்தெந்த விஷயங்களை இருக்கிறையோ அதனால எல்லாம் சுகம் உண்டோ இல்லையோ என்ன உண்டு, துக்கம் உண்டு. அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை குருநாதனிடத்தில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். குரு கிருபையினால தான் இந்த அகங்காரத்தை விலக்கி கொள்ள முடியும், என்னுடையதுங்கிற அபிமானத்தை விலக்கி கொள்ள முடியுங்கிறதுனால இது நான் மனச்சேன்ன லக்னம் குரோரங்கிரி பத்மே, குருநாதனுடைய திருவடியில் மனதை வை அப்படிங்கிறது தாத்பரியம். கலத்திரம் தனம் புத்திர பௌத்ராதி சர்வம் கிரகம் பாந்தவா சர்வம் ஏதத்தி ஜாதம். கலத்திரம் மனைவி, தனம், செல்வம், புத்திரன் பௌத்திரன் மகன், பேரன், சர்வம் இவை அனைத்தும், மேலும் கிரகம் பாந்தவாக வீடு, பந்துக்கள், சர்வம் ஏதத்தி ஜாதம் இதெல்லாமே இயல்பாகவே நமக்கு வந்து அமைகிறது. ஒவ்வொன்றும் இயல்பாகவே வந்து அமைகிறது. இதில் வந்து நம்ம வந்து பெருமைப்படுவதற்கோ இதை நினச்சி அகங்காரப்படுவதற்கோ ஒன்றுமில்லை. இதெல்லாம் குருநாதரால் வந்து அமைந்தது. ஒரு வீடு, குடும்பம், உறவுகள், நமக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாமே அது தன்னுடைய சாமர்த்தியத்தினால் வந்தது அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இதெல்லாமே குரு கிருபையினால தான் சாத்தியம், ஈஸ்வர கிருபையினால தான் சாத்தியம் என்று நினைத்து அதில் அபிமானம் நமக்கு என்னென்னா இதெல்லாம் நமக்கு இருக்குங்கிறதுக்காக நம்முடைய அபிமானம் வீட்டு மேலே, உறவினர்கள் மேலே, பேங்க் பேலன்ஸ் மேலே, இது எல்லாத்துக்கு மேலேயும் இருக்குது. ஆனால் அபிமானம் எங்கே இருக்கணும்? இதெல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் அவரவர்களுடைய பிராரப்தத்தினால இதெல்லாம் வந்து சேரும். இது எந்த முயற்சியும் இல்லை. இதெல்லாம் சில பேர் என்னமோ தன்னுடைய சாமர்த்தியத்தினால தான் குடும்பம் நடக்கிறது, தன்னுடைய சாமர்த்தியத்தினால தான் உத்தியோகம் நடக்கிறதுலாம் நினைக்கிறார். அப்படி கிடையாது. இதெல்லாம் பிராரப்தத்தோடு சம்பந்தப்பட்டது. நாம் முயற்சி பண்ணினாலும் பண்ணாமல் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை நாம் பிறந்து விழும்போதே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. எவ்ரிதிங் இஸ் ஆல்ரெடி டிசைடட். அதனுடைய ட்ராக்கில் தான் வாழ்க்கை போகும். அதனால் அதில் அபிமானம் வச்சுக்கிட்டு நீ வாழ்க்கையை வீணாக்கி விடாத. நீ அபிமானம் வைக்கிறதா இருந்தால் யாரிடத்தில் அபிமானம் வச்சுக்கோ? குருநாதர் இடத்துல. குரோரங்கிரி பத்மே மனசே. ஏன்னா குருவினிடத்திலிருந்து நம்ம பிரித்து வைக்கிறதே இந்த மாதிரி விஷயங்கள் தான். வீடு, மற்ற மாதிரி நம்மை சார்ந்து இருக்கின்ற உறவுகள், இதெல்லாம் தான் குருவினிடத்திலிருந்து நம்ம பிரிக்கிறது. ஆனந்த குருகுலத்திலேருந்து திருவண்ணாமலைக்கு 5 நாள் யாத்திரை போகிறோம், வர்றீங்களா? நான் வந்துடுவேன். வீட்டில் பட்டி குட்டியை விட்டுட்டு எப்படி வர்றது? 5 நாள் என்ன பார்க்காம இருக்காதே, எப்படி உருப்பட முடியும்? அபிமானம் இருக்குது, அங்கே இருக்குது. அந்த அபிமானம், நாய்க்குட்டிக்கு மேலே இருக்கிற அபிமானம் குருநாதர் இடத்துலேருந்து நம்ம என்ன பண்ணுறது? பிரிக்கிறது. தூக்கி போட்டுட்டு அடுத்த க்ஷணம் குருவுக்கு போக தான் மற்ற எல்லா விஷயங்களும் அப்படிங்கிறத இருந்தோம்னாக்கா அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்குங்கிறத சொல்கிறார். கலத்திரம் தனம் புத்திர பௌத்ராதி சர்வம் கிரகம் பாந்தவா சர்வம் ஏதத்தி ஜாதம். இதெல்லாம் வந்து ஜாதம், இயல்பாக வந்து வாய்க்கிறது, பிராரப்தத்தினால் வந்து சேருகிறது. அதில் அபிமானத்தை வச்சு மனதை செலுத்தி உன்னுடைய வாழ்க்கையை பாழாக்கி விடாத. குரோரங்கிரி பத்மே மனச்சேன்ன லக்னம். குருநாதனிடத்தில் உன்னுடைய திருவடியை, உன்னுடைய சிந்தனையை வந்து செலுத்து. அப்படி இல்லைன்னா இதெல்லாம் ததக்கிம் 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 ததக்கிம். என்ன பிரயோஜனம்? ஷடங்காதி வேதோ முகே சாஸ்திர வித்யா கவித்யாதி கத்தியம் சுபத்தியம் கரோதி. ஷடங்காதி வேதா, 6 அங்கங்களுடன் கூடிய வேதத்தை வாயை திறந்தா வேத ஸ்லோகம், வேதம்தான் வாயிலிருந்து வரும். அவ்வளவு சாஸ்திர வித்தியில் நான் அவ்வளவு பெரிய நிபுணன். கவித்யாதி கத்தியம் சுபத்தியம் கரோதி. கவிதையோ உரைநடையோ இதெல்லாம் கட்டுரையோ இதெல்லாம் எழுதுறதுல என்ன மாதிரி ஆழு கிடையாது. நான் பெரிய சாமர்த்தியம் உடையவன். சங்கரர் கேட்குறார், ததக்கிம் 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 ததக்கிம். என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம். வேதமே தெரியும். 6 அங்கங்களோடு கூட வேதம் தெரியும், கவிதை எழுத தெரியும், கட்டுரை எழுத தெரியும், ரொம்ப அழகாக பேச தெரியும். பட்டிமன்றம் பேச்சு கேட்கணும்னு ரொம்ப ஆர்வமாக ஓடி வந்தேன், அதுக்குள்ளால் முடிச்சுட்டேன். ஆனால் நிறைய பேர் நல்லா பேசின வாழ்க்கெல்லாம் மனசுக்குள்ளால் வந்து நிச்சயமாக நான் வந்து நல்லா பண்ணினேங்கிற ஒரு திருப்தி இருக்கும். ஆனால் அந்த கிரெடிட்டை யார் எடுத்துக்கக்கூடாது? யார் எடுத்துக்கக்கூடாது? நம்ம எடுத்துக்கக்கூடாது. பட்டிமன்றத்தில் ஸ்பீச் நல்லா வந்ததுன்னா அது யாருடைய பெருமை?
குருநாதருடைய கிருபை அப்படின்னு எடுத்துக்கணும். அதனால் நான் கதை எழுதுவேன், கட்டுரை எழுதுவேன், பேசுவேன் அப்படின்னு சொல்கிறதுனால அதனால் ஒன்றும் என்ன, நல்ல பேசுகிறவாளுக்கு தான் பகவான் கிடைப்பானாக்கா, ஒருவேளை அது அந்த மாதிரி சாமர்த்தியமெல்லாம் பகவானை மட்டும் நம்மளை விலக்கி வச்சுடுமோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு திறமைகள் எல்லாம் அது நமக்குரியவைகள் அப்படின்னு நம்ம நினைக்கிறது மாதிரி அபத்தம் வேற இல்லை. அது நல்லா புரிஞ்சுக்க. இதெல்லாத்தையுமே நிறைய வேதம் படிக்கிறது, ஸ்லோகங்களை நெட்டுரு போடுறது, கவிதை கட்டுரை எழுதுறதெல்லாம் இது இறைவனிடத்துலேருந்து நம்மளை பிரித்தாலும் பிரிச்சிடும். ஒரு பெரிய பண்டிதர் ஒருத்தர் ஒரு பெரிய உபன்யாசத்துக்காக ஆற்றை கடந்து போகணும். அந்த படகோட்டி ஒரு படகை வச்சுட்டு இருக்கேன், ஏதோ 4 அணா கிடைக்காதான்னு சொல்லி அவனிடத்துல 4 அணா காசை கொடுத்து, எனக்கு அந்த பக்கத்தில் உபன்யாசம் இருக்குது, என்னை கொண்டு போய் விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் படகுல ஏறி உட்கார்ந்துருக்கிறார். பாவம் கஷ்டப்பட்டு ஒரு கந்தல் துணியை உடுத்துக்கிட்டு எள்ளும் தோலுமா கஷ்டப்பட்டு அந்த படகை தொழாவறான். அவனை பார்த்ததுமே ஒரு இழக்காரமாக தெரிஞ்சுது இவருக்கு. ஏப்பா உனக்கு ஏதாவது புராணம் இதிகாசம் இதெல்லாம் படிச்சிருக்கியா, அதெல்லாம் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்குறார். ஏன்னா தான் வேதம் படிச்சிருக்கேங்கிற அகங்காரம் இருக்குது. அதெல்லாம் எனக்கு எங்கே சாமி தெரிய போகிறது, படகு துழையிறதுக்கே நேரம் சரியாக போகிறது, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. வேதம் உபனிஷத் தெரியுமா, வேதங்கள்லாம் தெரியுமா, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. இவர் கேட்குறது, ஏன்னா இவருக்கு எங்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறாரோ எல்லாத்தையும் கேட்குறார். எது எல்லாமே அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. இப்படியே கேட்டுட்டு இருக்கும்போது படகு நடு நதியில் போயிடுத்து, கொஞ்சம் மெல்ல காற்று அடிக்கிற மாதிரி இருந்து கொஞ்சம் படகு அங்கெங்கேயும் அசைகிறது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா பயங்கரமான புயல் காற்று. எந்த நேரத்துலையும் படகு என்ன பண்ணலாம், கவிழலாம். இதுவரைக்கும் பண்டிதர் தான் கேள்வி கேட்டுட்டு இருந்தார். இப்போ அந்த படகோட்டி பண்டிதர் இடத்துல ஒரு கேள்வி கேட்டான், சாமி உங்களுக்கு நீச்சல் தெரியுமான்னு கேட்டான். நீச்சல் தெரியாதுன்னா உங்கள் வேதம், நீங்கள் படித்த வேதம், உபனிஷத்து, இதிகாச புராணம் எல்லாம் எப்படி போக வேண்டியதா, ஆத்தோடு போக வேண்டியதா. இப்போ இதெல்லாம் ஒரு 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 திறமை அப்படின்னு நம்ம சொல்லிக்க முடியாது. இது எல்லாத்தையும் விட பெருசு அப்படின்னா, இதெல்லாம் இருக்கிறது யாருடைய கிருபைன்னு தெரிஞ்சுக்கணும், குருநாதருடைய கிருபைன்னு தெரிஞ்சுக்கணும். குரோரங்கிரி பத்மே மனசு. என்னதான் திறமைகள் பெருமைகள் நம்மகிட்ட இருந்தாலும், இந்த பட்டிமன்றங்கள்லாம் வச்சு அப்பப்போ பகவான் நம்மளை சோதிப்பார். அகங்காரத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன உண்டோ அதெல்லாம் பார்ப்பார். அதெல்லாம் விழுந்துடக்கூடாது, விழவே கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். விதேசேஷு மான்யக, ரொம்ப அற்புதமான பாடல். இந்த ஸ்தோத்திரனுடைய சாரமே என்னன்னு கேட்டால், இது மாதிரி பல பெருமைகள் ஒரு மனிதன் தன்னுடையதாக நினைத்து கொண்டிருக்கின்ற, அபிமானித்து கொண்டிருக்கின்ற எல்லா விஷயங்களையும் சொல்லி, இதெல்லாம் இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை. குரோரங்கிரி பத்மே மனச்சேன்ன லக்னம். குருநாதனிடத்தில் உன்னுடைய மனதை முழுமையாக ஈடுபடச் செய் அப்படிங்கிறத சொல்கிறதா இந்த ஸ்லோகம். தொடர்ந்து பார்க்கலாம் இன்னொரு சந்தர்ப்பம். யோகிராம் சுரத்குமார, யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார ஜெய குருராயா. யோகிராம் சுரத்குமார, யோகிராம் யோகிராம் சுரத்குமார ஜெய குருராயா. யோகிராம் சுரத்குமார, யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார ஜெய குருராய். சத்குருநாத் மகாராஜ் கி. குரு கடாட்சம் பரிபூர்ணம். योगीराम